அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பொங்கல் சாம்பார். பொங்கல் சாம்பார் அப்படின்னா அந்த வெண்பொங்கல் சாம்பார் இல்லைங்க. கிராமத்துலலாம் ஒரு பொங்கல் செஞ்சு ஒரு சாம்பார் வைப்பாங்க. அதாவது நம்ம வீட்லலாம் பொங்கலுக்கு, அதாவது சிட்டிலலாம் நான் சொல்றேன், சக்கரை பொங்கல் தான் செய்வாங்க. ஊர்லலாம் கிராமத்துலலாம் புது அரிசி அவங்க வயக்காடுல விளையிற புது அரிசிய புது பானையில போட்டு பால் ஊத்தி பொங்குவாங்க. சாதம் மாரி இல்ல, பொங்கல் மாரியே கிண்டுவாங்க. வெள்ள வெளேன்னு இருக்கும். புது பச்சரிசில அத வந்து அது மாரி பொங்கி, அது பொங்கி வரும்போது தான் எல்லாரும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. அது கூடவே அவங்க தோட்டத்துல விளைஞ்சிருக்கிற நாட்டு காய்கறிகள வச்சு படைப்பாங்க. நாட்டு காய்கறிகள்னா கத்திரிக்காய், முருங்கா, அவரக்கா, மொச்சை, வாழைக்கா, புடலங்கா, சொரக்கா, பீர்க்கங்கா என்னென்ன காய்கறிலாம் விளையுதோ, கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு படைப்பாங்க. படைச்சிட்டு அந்த காய வச்சு ஒரு சாம்பார் வைப்பாங்க. எல்லா காய் 10, 12 காய் கூட மாங்காய்லாம் போட்டு ஒரு அருமையான சாம்பார் வைப்பாங்க. வழக்கமா வைக்கிற சாம்பார் மாரி இருக்காது. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதுவும் இந்த புது பொங்க சாதத்துல அந்த சாம்பார ஊத்தி சாப்பிடும்போது அப்படி ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கும். வாங்க அந்த அருமையான பொங்கல் கிராமத்து சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப பாருங்க, காய்கறி எல்லாம் கொஞ்சம் 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 வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம சிட்டில தானே இருக்கோம். நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நாட்டு காய்கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன். மொச்சை வாங்கிட்டு வந்திருக்கேன், கருணக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். இது இல்லாம கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு மாங்காவும் எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான். எதுவுமே அந்த சவ் சவ், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ்ன்னு நம்ம எதுவுமே சேர்க்கல. இப்போ நம்ம இதெல்லாம் காய்கறிலாம் கட் பண்றதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 200 கிராம் துவரம் பருப்பு தண்ணி ஊத்தி நல்லா ஒரு 2, 3 தடவ நல்லா அலசிடலாம். அலசிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 2, 3 சொட்டு எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் போல தண்ணி ஊத்தி, ஒரு 6 விசில் நல்லா வேக வச்சு, குழைய குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகுற நேரத்துல பாருங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, அதையும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு கரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும் இத. இப்போ பருப்பு வேகுற நேரத்துல காய்கறியும் எல்லாத்தையும் கட் பண்ணி சுத்தமா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. பீஸ்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த குழம்பு 2, 3 நாள் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. நெறைய குழம்பு சாம்பார் செய்வாங்க. இத வந்து 2, 3 நாள் வச்சிருப்பாங்க. இத சுண்ட 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 காய்ச்சி 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 மறுநாள் மறுநாள் குடுக்க, இதனோட டேஸ்ட் வந்து வேற மாரி இருக்கும். அதுவும் இந்த பழையதுக்கெல்லாம் வந்து அந்த குழம்ப சுண்ட குழம்ப எடுத்து ஊத்தி வச்சுன்னு சாப்பிட்டோம்னா, அவ்ளோ ருசியா இருக்கும். இப்போ நம்ம இந்த எல்லா காய்கறி கூட ஒரு 200 கிராம் தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, பருப்பும் ஒரு 6 விசிலுக்கு வேக வச்சிருக்கோம். நல்லா பூ போல வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு சட்டி வாங்கியிருக்கோம். சட்டியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதில கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, கட் பண்ணி வச்சிருக்கோம்ல எல்லா காய்கறி, அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, புடலங்காய், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, பூசணிக்காய், மஞ்ச பூசணிக்காய், மொச்சை, இது வந்து மாங்காய். இத வந்து இப்ப போடக்கூடாது. போட்டா குழஞ்சிரும். அப்புறமா பாதி காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே இருக்கும்ல குழம்பு மிளகாத்தூள். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மொத்தமா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும் இந்த காய. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடுங்க. அது வேகட்டும். வேகுற நேரத்துல நம்ம இந்த பருப்ப நல்லா குழைய வேக வச்சதுனால கரண்டில இது மாரி மேஷ் பண்ணா போதும். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து மத்து கூட வச்சு கடைஞ்சுக்கலாம்.
இதை நல்லா கடைஞ்சிட்டு இந்த புளியை கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துலாம். கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் இருக்கும். காய் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. நல்லா வாசம், அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டோம்னா வாசனை சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம்ல மாங்காவை இதோட சேர்க்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாயிடும். இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் வேக வைக்கலாம், இந்த மாங்காய் வேகிற வரைக்கும். பாருங்க, காய் வந்து சூப்பரா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த பருப்பு புளி தண்ணி சேர்த்து இதோட கலந்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், அவ்வளோதான். காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ புளியோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மூடிடுங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, சூப்பராக கிட்டத்தட்ட சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை சூப்பராக இருக்கு, அப்படியே பிரமாதமான வாசனை, மூக்க தொலைக்குது. அவ்வளோதான், நீங்கள் சிம்மில் வச்சிடணும். இப்போ லேசாக அப்படியே மெதுவாக கொதிக்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். சாம்பார் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ தாளிப்பு போட்டு ஒரு கொத்தமல்லியை போட்டோன்னா சாம்பார், பொங்கல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க, 2-3 கரண்டி ஊற்றிங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல ஜீரகம், கொஞ்சம் போல வெந்தயம். கடுகு நல்லா வெடிச்சு வரணும். நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 8-10 மிளகாவை போடுங்க. காஞ்ச மிளகா இல்லைன்னா நீட்டு மிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாம். மிளகா வந்து லேசாக செவக்கணும். ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் நான், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, நல்லா கொத்து கருவேப்பிலை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொதிச்சுன்னு இருக்கிற சாம்பாரில் அப்படியே ஊற்றுங்க. அவ்வளோதான். இந்த தாளிப்பு மணத்துக்கும் அந்த சாம்பார் பருப்பு அப்படியே காயோட மனம் வேற லெவலில் இருக்கும். இந்த பொங்கல் சாம்பார் ஒரு வித்தியாசமான டேஸ்டோட இருக்கும். இந்த பொங்கல் சாம்பார் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை இதோட சேர்த்துட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான், அருமையான பொங்கல் கிராமத்து சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த கிராமத்து சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இந்த வருஷம் பொங்கலை அருமையா கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.